விவேகானந்தர் சின்ன வயசாக இருக்கும்போது அவருடைய அம்மா கிட்ட, அம்மா நான் சன்னியாசம் போகிறேன் அப்படிங்கிறார். அதற்கு அம்மா சமையல் கட்டிலேருந்து கத்தியை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. கத்தியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. மீண்டும் அவங்க அம்மா, இல்லை எனக்கு இன்னும் பக்குவமாகலை, நீ இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அம்மா நான் கண்டிப்பாக இந்த தடவை சன்னியாசம் போகணும் அப்படிங்கிறாரு. சரி கத்தியை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. இந்த தடவை கத்தியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோடையுமே, இப்போ உனக்கு பக்குவம் வந்துருச்சு, நீ தாராளமாக சன்னியாசம் போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் முதல்ல போகக்கூடாதுங்கிறீங்க, இப்போ போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதற்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம்மா, முதல்ல நான் கத்தியை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற பொழுது கைப்பிடியை உனக்கும் கூர்முனையை எனக்கும் கொடுப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதுகாப்பான இடம் எனக்கு, ஆபத்தான இடம் உனக்கு என்பதை குறிக்கிறது. ஆனால் இன்றைக்கு கூர்மையான பகுதியை உனக்கும், கைப்பிடியை எனக்கும், பாதுகாப்பான பகுதியை எனக்கும் கொடுத்திருக்கிற, இதுதான் சரியான மனப்பக்குவம். உண்மையான சன்னியாசி என்பவன் எத்தனை ஆபத்துகள் வந்தாலும், உயிரே போனாலும் மற்றவர்களை பாதுகாத்து அந்த துன்பங்களையும் ஆபத்துகளையும் சந்திப்பவன். தன்னை பாதுகாப்பதற்காக மற்றவர்களை ஆபத்திலேயோ அல்லது துன்பத்திலேயோ தள்ளுபவன் ஒரு சன்னியாசி கிடையாது என்றார்களாம். பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளுடைய திருவிழா நாயகர் புனித மத்தேயு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பினை பெற்றவர். இன்றைய நாளுடைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக 3 விதமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாளுடைய நற்செய்தியிலே 3 காரியங்களை செய்கிறார். 1, மத்தேயுவை கண்டார். 2, மத்தேயுவை அழைத்தார். 3வது, மத்தேயுவோடு உணவு உண்டார். முதலாவதாக மத்தேயுவை கண்டார். எல்லாருமே மத்தேயுவை ஒரு வரிதண்டுபவராக, பாவியாக, ஒரு துரோகியாக, ரோமியர்களுக்கு ஒரு கைக்குலியாக இருப்பதை பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மத்தேயுடைய உள்ளார்ந்த மனதினை பார்த்தார். ஒரு பாவியாக, ஒரு வரிதண்டுபவராக அவரை பார்ப்பதை விட்டுவிட்டு அவர் தன்னுடைய சீடராக, அவருடைய எதிர்காலத்திலே அவர் எப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியாளராக இருப்பார் என்பதை அவர் கண்டார். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புனித மத்தேயுவை தனது சீடராக வாழ அழைத்தார். 2வது, மத்தேயுடைய அழைப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடராக வாழ்வதற்கு நல்லதொரு ஒழுக்கத்தில் இருப்பவர்களையோ நல்ல பண்புகளை கொண்டவர்களை அழைக்கவில்லை. மாறாக குறைவானவர்களை அழைத்தார், தகுதியற்றவர்களை அழைத்தார். புனித மத்தேயுவையும் போல அவர் குறைவானவர் தான், தகுதியற்றவர் தான். இது மத்தேயுவுக்கு கூட தெரியும். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தகுதியின்மையோடு தான், அந்த குறைவான உள்ளத்தோடு தான், குறைவுகளோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடராக தன்னுடைய பணியை செய்வதற்காக அழைத்திருக்கின்றார். 3வதாக, மத்தேயுவோடு உணவு உண்டார், அவரோடு உடன் இருந்தார். எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், உன்னை அழைத்தவன் நான், உனக்காக நான் இருப்பேன் என்பதனுடைய அடையாளம் தான் இது. யார் என்ன பேசினாலும், இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும், உன்னை அழைத்தவர் நம்பிக்கைக்குரியவர். நீ பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப நீ வாழ்வாயாக என்பதனுடைய அடையாளமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்தவர்களை கைவிடவில்லை, மாறாக அவர்களோடுடன் இருந்தார். இன்றைய நாளுடைய வாழ்க்கைக்கு இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் மத்தேயுவை போல காண்கிறார். நாம் பாவிகள் தான், பலவீனமானவர்கள் தான், தகுதியற்றவர்கள் தான். இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடந்த காலத்திலே வாழ்ந்து இருந்தோம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதிர்காலத்தில் எப்படி வாழ்வோம் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். அவர் மற்றவருடைய பார்வையில் பார்க்கவில்லை, தன்னுடைய தனிப்பட்ட பார்வையில் பார்க்கிறார். ஏனெனில் கடவுளுடைய பார்வையில் நீங்களும் நானும் விலையேற பெற்றவர்கள். 2வது, கடவுள் உங்களையும் என்னையும் அந்த குறைவான உள்ளத்தோடு, தகுதியற்ற தன்மையோடு தான் அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பிலே தான் நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அழைப்பிற்கேற்பத்தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். எனவே நம்முடைய தகுதியின்மையை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஆண்டவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை மட்டும் மனதிலே கொண்டவர்களாக தொடர்ந்து அந்த அழைத்தலிலே நிலைத்து நிற்போம். 3வதாக, அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்பிக்கைக்குரியவர், என்றும் நம்மை கைவிட மாட்டார். எவ்வாறு மத்தேயுவோடு இறுதி வரைக்கும் உடனிருந்தாரோ, நான் உனக்காக இருக்கிறேன், உலகம் முடியும் வரை உன்னோடு இருப்பேன் என்று சொன்னாரோ, அதே போல இந்த உலகமே நம்மை எதிர்த்து வந்தாலும், எவ்வளவு ஆபத்துகள், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கேற்ப
தொடர்ந்து வாழ தேவையான அருளை வேண்டி இறையாசிர் பெறுவோம். ஆமென்.